ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் ரிவ்யூ. இமேஜின் பண்ணுங்க, ஒரு டைனோசர் மாதிரி இருக்கிற பேர்ட் அதோட லைஃபுக்கு திரும்பி வந்தால் எப்படி இருக்கும்? எஸ், ரியல் சயின்ஸில் இப்போ மறந்து போன ஒரு பெரிய பேர்டை திரும்பி வாழ வைக்கிற பிளான் நடந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அழிஞ்சு போன மோவா பேர்டை பற்றி. ஸோ இந்த பேர்ட் திருப்பவும் இந்த உலகத்துக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி சயின்டிஸ்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது எப்படின்னு கேட்குறீங்களா? லெட் மீ எக்ஸ்பிளைன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது இந்த மோவானா என்னன்னு பார்க்கலாம். மோவான்னு சொல்லக்கூடியது ஒரு பறவை இனம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே பெரிய பறவையாக இருக்கும், சின்ன சின்ன பறவைங்க மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னத்தான் விங்ஸ் இருந்தாலுமே இதால் பறக்க முடியாது. ஸோ இது நடந்து தான் மூவ் ஆகும். இந்த பறவை நியூசிலாண்டில் தான் இருந்திருக்கு. ஆனால் 600 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்லி எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அதாவது இப்போ இந்த பறவை இந்த உலகத்திலே இல்லை. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் இருந்திருக்கு. அதே மாதிரி வெயிட் பார்த்தீங்கன்னா 250 கிலோ இருந்திருக்கு. இதோட கால்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதனால இதால் ஃபாஸ்ட்டாக நடக்கவும் முடியும். ஆனால் இந்த பறவை இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. இதோட எக்ஸ்டிங்க்ட்கான மெயின் ரீசன் என்னன்னா ஹியூமன்ஸ் தான். மனுஷங்க ஹண்ட் பண்ண தொடங்கினாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மோவான்னு சொல்லக்கூடிய பறவை இனம் கம்ப்ளீட்லி அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த இனத்தில் ஒரு பறவை கூட உயிரோடு இல்லை. ஓகே, இப்போ சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்குது. அது என்னென்னா, அவங்க மாடர்ன் சயின்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த மோவான்னு சொல்லக்கூடிய பறவை இனத்தை திரும்ப வர வைக்கலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு 3 மெயின் சயின்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெக்னாலஜி, அதுக்கப்புறமா குளோனிங், அதுக்கப்புறமா ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அவங்க பழைய மோவா பறவையோட டிஎன்ஏ சீக்வன்ஸை எடுத்து கரெக்டாக மாற்றுறாங்க. அதனால் புது பறவைக்கு சேம் கேரக்டர் வரலாம். அப்படியும் இல்லைன்னா மோவா பேர்டு எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுல. ஸோ சயின்டிஸ்ட் மோவாக்கு க்ளோஸாக இருக்கிற பேர்டை சூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஈமோ இல்லைனா தீக்கோழி இது மாதிரி பேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதோட எக் இல்லைனா ஷெல்ஸை எடுத்து மோவான்னு சொல்லக்கூடிய அந்த பறவையோட பழமையான டிஎன்ஏயை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டி எக்ஸ்டிங்ஷன் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சயின்டிஸ்ட்டுக்கு இந்த மோவா பேர்டை திரும்பி கிரியேட் பண்ணுறது கரெக்டாக இல்லைனா ராங்கான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சயின்ஸில் இப்போ டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா விஷயத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸ்டிங்க்ட் ஆன பெரிய பேர்ட் திரும்பி வந்தால் இன்றைக்கி இருக்கிற அனிமல்ஸ், நேச்சர், என்வாயர்மெண்ட் இது எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணிடுமோன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.